أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ما كان لنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பக்கம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய திருமறை குர்ஆனுடைய விரிவுரை நிகழ்ச்சியில் திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 17வது வசனத்தை பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கோம். அதிலே பள்ளிவாசலை யார் நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதை அடுத்துள்ள 18வது வசனத்திலே பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கான தகுதி என்ன என்பதையும் சொல்லலாம். இந்த 18வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் மன், அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆமன பில்லாஹி, அல்லாஹுவையும் வல் யௌமில் ஆஹிர், அவர்கள் இறுதி நாளையும் நம்பியவர்களாக, ஓ அக்காம சலாத்த, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, ஓ ஆத்த ஜக்காத்த, ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அஞ்சாதவர்களாக அவங்க இருக்கணும் என்பதாக பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கான தகுதியை அல்லாஹ் சொல்றான். யார் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்துவிடக்கூடாது என்பதை பற்றித்தான் 17வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். மா கானலில் முஷ்ரிகீன ஐ யஅமுரு மசாஜித் அல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ரி, தங்களுக்கு தாங்களே இறை நிராகரிப்பிலே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற, அதிலே உறுதியோடு நம்பிக்கொண்டிருக்கிற இணை வைப்பாளர்கள் ஒருபோதும் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடாது. அவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிப்பது இணை வைப்பவர்களுக்கு தகுதி கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதை தொடர்ந்து உலாயிக்க ஹபித்தத் ஆமாலுகும், அவர்களுடைய நற்காரியங்கள் எல்லாம் அழிந்து பாழாகிவிட்டது, அவர்கள் வஃபின் நாரி ஹும் ஹாலிதூன், நரகத்தில் தான் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ பள்ளிவாசலை யார் நிர்வகிக்க கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாங்க இல்லையா, தான் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த வசனத்தை சொன்னாலும் கூட இறுதி நாள் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிவுரை. இப்ப பள்ளிவாசலை யார் நிர்வகிக்க கூடாது என்று வரும் பொழுது, இணை வைப்பாளர்கள் நிர்வகிக்க கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவெடுத்துருவோம். இணை வைப்பாளர்கள் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம என்ன அளவுகள் வைத்திருக்கிறோம்? அல்லாஹுவுக்கு இணையாக மனிதர்களையோ மகான்களையோ மற்ற கற்சிலைகளையோ யார் வழிபடுகிறார்களோ, அது வெளிப்படையாக தெரிந்தால், உள்ளத்தை ஆய்வு செய்ய முடியாதுல்ல, வெளிப்படையாக தெரிந்தால் அவங்க இணை வைப்பவர்கள் தான், ஷிர்க் வைக்கிறாங்க, அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துருவோம். முடிவுக்கு வந்து அவர்களோடு நாம் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் தொடர்பு வைக்க கூடாது என்ற மார்க்க சட்டத்தின் கீழ் நாம சில கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டியிருக்கிறது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது? இணை வைத்தவர்களை திருமணம் முடிக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாவே சொல்லிட்டான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்க திருமணம் முடிக்காதீங்க அப்படின்னே சொல்லிட்டான். அப்ப இறைவனுக்கு இணை வைப்பவங்க யார் நமக்கு தெரியத்தானே செய்யுது. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, ஒரு பேர் முஸ்லீமுடைய பேரா இருந்தா அவங்கள முஸ்லீம் நம்ம சொல்லணும்,
அவரு சிலையை வணங்கினாலும் சரி, மனுஷனை வணங்கினாலும் சரி, மகானை வணங்கினாலும் சரி, தர்கா வழிபாட்டில் இருந்தாலும் சரி, தட்டு தகடு தாயத்து நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, அவர் பேர் அப்துல்லாவா இருக்கா அதோட முஸ்லீம் ஏத்துக்கணும் என்ற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அவன் இணை வைக்கிறவன் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்னவெல்லாம் செய்யக்கூடாது, அவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகக்கூடாது, அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அந்த பாவ மன்னிப்பு கோரிக்கையை அடிப்படையாக வைத்திருக்கிற ஜனாசாவுடைய தொழுகை அவர்களுக்கு நடத்தக்கூடாது. அதே போல அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது, காபத்துல்லாவிற்கு அவர்கள் வரவே கூடாது. இப்படியெல்லாம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு என்று நாம் செய்யக்கூடாத காரியங்களை அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல நம்ம சமுதாயத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன கருத்து வேறுபாடுன்னா, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், அல்லது அவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்? அவர் முஸ்லீம் இல்ல. எதனால முஸ்லீம் இல்ல? அவர் தர்கா வழிபாட்டில் இருந்தாரு, அவர் தாயத்து தட்டு தகடு போன்ற நம்பிக்கையில் இருந்தார், எனக்கு தெளிவா தெரியும். அல்லது அவர் மகான்கள் பெரியார்கள் காலில் விழுந்துகிட்டு இருந்தாரு, அல்லது அவரு கற்சிலைகளை வழிபட்டுக்கிட்டு இருந்தாரு, அல்லது அவரு பல கடவுளையும் சமத்துவமா எம்மதமும் சம்மதமும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால் அவர் முஸ்லீம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னு வைங்க, இதுல தெளிவான இறை நம்பிக்கையில் இருப்பவர்கள் ஏத்துக்கிறாங்க, இது கரெக்டு, இதுதான் சரியான நிலைப்பாடுன்னு. ஆனா கொஞ்சம் டண்டனக்காவா இருப்பாங்கல்ல, இப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம, என்ன இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பேர் சொல்லியிருக்காருல்ல, அவரும் பெருநாள் தொழுகையில எல்லாம் அங்கங்க தொப்பியை போட்டு கலந்துருக்கிறார்ல, அதனால முஸ்லீம், நம்ம அவரை இணை வைப்போர்னு சொல்லக்கூடாது, அவர் இஸ்லாத்தினுடைய பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எதனால தெரியுமா? தெளிவான இஸ்லாத்தை விளங்கினவங்க மறுக்க மாட்டாங்க, கரெக்டா ஏத்துக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தோட இணை வைப்பு காரியத்தை செய்யறாங்களா தர்கா வழிபாட்டுக்காரங்க, அவங்க ஏன் இதை தெளிவா மறுக்கிறாங்கன்னா, நாளைக்கு நம்ம மௌத்தா போனோம்னா நமக்கு இந்த நிலைமை ஆக்கி விட்டுருவாங்க, நம்ம கதி அதோ கதி தாங்கிறது பயத்துல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இப்ப சமீபத்திய பிரச்சனை என்ன? அப்துல் கலாம்ங்கிற ஒரு முஸ்லீம் இல்ல, நம்ம ஜமாத் தெளிவா சொல்லுது. ஏன் சொல்லுது? நாம வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, வாதங்கள் என்ன? அவர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலையுமே தன்னை முஸ்லீம் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ளல. அவருடைய கல்லூரி நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார், இந்த கல்லூரிகளிலேயே 2 முஸ்லீம் தான், உலகம் போற்றத்தக்க முஸ்லீமாக ஒருத்தர் நீங்க, இன்னொருத்தர் நான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அவர் என்ன மறுத்தார், என்ன முஸ்லீம் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, இந்தியன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அட மார்க்கத்தால் நீ முஸ்லீம், தேசத்தால் இந்தியன் அப்படி சொல்லிட்டு போ, முஸ்லீம்னு சொல்லாதீங்கன்றார். முஸ்லீம் என்று சொல்வதை மறுத்தார். சரி, மறுத்தது மட்டும் இல்லாம, சரி நீ இந்தியன் தானே, நீ என்ன செய்யணும், அப்ப எல்லாரும் மாதிரி இருந்திருக்கணும். அவர் முழுக்க முழுக்க எப்படி இருந்தாரு, ஒரு நிர்வாண சாமியார் காலில் போய் விழுந்தாரு, நிர்வாண சாமியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு, ஒரு சிலையை போய் கை கும்பி வழிபட்டு வணங்கினாரு, உயிரோடு இருக்கிற சில மகான்கள்ங்கிற பெயர்ல இருக்கிறாங்கள பூசாரிகள், அவங்க காலில் போய் விழுந்தாரு, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு, அவங்கள போய் வணங்கினாரு. இவ்வளவையும் செஞ்சுட்டு இது கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 2015 இறுதி கட்டம் அவர் என்ன செய்யறாரு, ஒரு புக் டிரான்செண்டன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு புக் வெளியிடுறாரு. அந்த புத்தகம் எதற்குன்னா, பிரணாப்புங்கிற ஒரு பெரிய சாமியார், அந்த சாமியாரை புகழ்ந்து அவர் ஒரு உச்சகட்டத்தில் அவரை மதிச்சு தனி மனித வழிபாடை ஆதரிச்சு எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதிட்டு அவர்கிட்டயே போய் சொல்றார், நீங்கள் மிகச் சிறந்தவர், தலை சிறந்தவர், ஒரு மேதை, ஒரு மகான், உங்களை விட்டா யாரும் இல்லை என்பதை புகழ்ந்து நான் ஒரு புக் எழுதியிருக்கிறேன்னு அவர்கிட்ட போய் சொல்றார். சொன்னது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிடுறாரு, இந்தியாவுடைய பல கோயில்கள், பல சாமிகள், அந்த சிலைகள், அதற்குள்ள ஆற்றல்கள் எழுதுறாரு.
எந்த இடத்துல நபிகள் நாயகத்தை குறிப்பிடல, ஒரு வகையில் நன்மை. சரியா? அந்த அளவுக்கு எழுதுறாரு. எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அவர் இறந்துறாரு. இப்ப இவரை நம்ம என்ன செய்யறோம்? அவர் முஸ்லிமா வாழல. நம்முடைய வெளிப்படையான பார்வையில் அவர் இணை வைப்பாளராக இருந்தார். அவர் முஷ்ரிக். அப்ப இணை வைப்பவருக்கு நம்ம தொலை வைக்க முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. இன்னைக்கு அவர் பேரால என்ன செய்யறாங்க? அவருக்கு சிலை வடிச்சு அவருக்கு முன்னாடி ஒரு பகவத்கீதா மாதிரி ஒரு சிலை, அதுவும் சில செட்டிங் தானே, பகவத்கீதா மாதிரியும் வீணையை வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. கரெக்ட் தானே? ஏன் அவர் ரூம்ல போய் பாருங்க, வீணையும் பகவத்கீதை இருக்கும், வேற எது இருக்காது. இந்த ரெண்டு கரெக்டா இருக்கும். எது இருந்துச்சோ அதை வச்சிருக்காங்க. நீ சிலையை வச்சா என்ன, பூணூல் போட்டா என்ன, நெத்தியில பட்டை வச்சா எங்களுக்கு என்னப்பா? அவர் முஸ்லீமே இல்லையே. இதை வச்சு பெரிய அரசியல் பண்ண பார்த்தாங்க. இந்தியாவில், தென்னிந்தியாவில் கொண்டு வந்து பெரிய அரசியல் கொண்டு வந்து ஊடுருவ வச்சாங்க. பொசுக்கு நம்ம முஸ்லீமே இல்லைன்னு அவங்களுக்கு இப்ப காலவாரி போட்ட மாதிரி ஆகி போயிருச்சு. அந்த மாதிரியான நிலையில நிற்கதியா நிற்கும் போது சில பேர் ஆஹா ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இப்படின்றாங்க இப்ப மக்கள். சில பேர் நான் கேட்கிற அவர் முஸ்லீம் என்பதற்கு நீங்க என்ன லாஜிக் சொல்றீங்க? ஏன்னா அந்த வாத பிரதிவாதம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் கடைசியில ஈமான் கொண்டிருந்தா, இதான் முதல் வாதம். இந்த வாதத்துல வச்சுக்கினா உலகத்துல எல்லாருக்கும் நம்ம ஜனாசா தொலை வைக்கலாம். யாருக்கு? ஃபிரௌனுக்கு கூட ஜனாசா தொலை வைக்கலாம். ஏன்? கடைசியில ஈமான் கொண்டான் இல்லைங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? இல்ல. இன்னைக்கு மாற்று மதத்தம் இருந்தான்ல, அவனும் தொலை வைக்கலாமே. ஏன்? ஒருவேளை கடைசியில் ஈமான் கொண்டு இருந்தால் கொல்ல மாட்டானா? கொண்டு இருந்தால் சல்மான் ருஷ்டி அப்ப முஸ்லீம் இல்லைங்கிறீங்க. முஸ்லீம் பேர் இருக்குல்ல அவனுக்கு, தஸ்லீமா நஸ்லீம் முஸ்லீம் பேர் இருக்கு, என்ன பண்றது இப்ப? அப்ப எவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டாங்க பாத்தீங்களா? அட இப்படி ஒருத்தனை இணை வைப்பவன் அவன் முஸ்லீம் இல்லைன்னு உடைச்சோம்னா அத்தனை பேரும் பயப்படுவாங்க. பெரிய விஞ்ஞானி நாங்க, தூக்கி காசுக்கு தராம தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க இல்லடா. அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம வாழணும்னு நினைப்பானா இல்லையா? ஒவ்வொருத்தனும் நம்ம இனிமேலாவது முஸ்லீமா வாழணும் வெட்கப்படுவானா இல்லையாங்க? இதே நினைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பேர் இருக்கு எனவே முஸ்லீம், இது ஒரு ஆதாரம். அப்ப முஸ்லீம் பேர் இருந்தா முஸ்லீம்னா இந்த ஆதாரத்தின்படி தஸ்லீமா நஸ்ரீனையும் சல்மான் ருஷ்டியையும் நடிகைகளா இருக்காங்க கூத்தாடிகள் எல்லாரையும் கொண்டு முஸ்லீம் பேர்ல எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டிதான். குஷ்புல இருந்து மற்ற மற்ற கலிசடைகள் எல்லாம் முஸ்லீமும் பாவமன் தேடி இருந்தா இப்படி சேர்க்க வேண்டியதான். இப்ப அப்படி போயிடும். ரெண்டாவது லாஜிக் என்ன? இவர்கள் அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாவை நம்பி இருந்தார்ல, மறுத்தாரா? நான் அல்லாவை நம்பவில்லை அப்படின்னாரா? அல்லாவை நம்பினார் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் சொல்றாங்க. அல்லாஹுவை நம்பியதுதான் ஒருத்தனை முஸ்லீம் ஆக்கிறதா இருந்தா அபூஜஹலும் முஸ்லீம் ஆக்கணும். ரசூலுல்லாஹ் போர் பண்ணது தப்பா போயிடும். நான் நினைக்கிறேன் இந்த கோஷ்டி இருக்காங்கல்ல, இந்த தர்காவனை கபர் முட்டிகள், அவங்களுக்கு தான் இப்ப கோபமே. தௌஹீத்வாதிகளுக்கு பிரச்சனை இல்ல, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறது பிரச்சனை இல்ல. ஆமா முஸ்லிம் போய்கிட்டே இருக்கிறான். இந்த தர்கா வணங்கிகளுக்கு தான் இப்ப ஆத்திரம் என்னன்னா, அவரை போய் முஸ்லீம் இல்லைங்கிறீங்களே, அவரை போய் முஸ்ரிக்கின்றீங்களே, எப்படி சொல்லலாங்கிற பதட்டமே. தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறவன் தான் பதறான், மார்க்கத்தை விளங்காதவங்க பதறுவார்கள். இப்ப தர்கா வழிபாடு ஆதரிக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அல்லாஹ்வை அவர் நம்பியதால அவர் முஸ்லீம்ன்றாங்க. அபூஜஹல் யாரு? அல்லாஹ் நம்புனானே. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வலைன் சஅல்தஹும் மன் கலக்க சமாவாதி வல்லர்ல, வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த மக்காவாசிகள் ல யகூலுன அல்லாஹ், அல்லாஹ்னு தான் பதில் சொல்வார்கள். இப்ப மக்காவாசிகள் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொன்னான், பூமியை படைச்சது அல்லாஹ்னா. அடுத்து பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், வலைன் சஅல்தஹும் மன் கலக்க சமாவாத்தி வல்லர்ல வ சஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று நபியே நீ அவர்கள்ட்ட கேளு. என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் தான் அப்படி செய்கிறான் என்று சொல்வார்கள் மக்காவாசிகள். மூணாவது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வலைன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறவன் யாருன்னு கேளுங்க. ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பாத மௌத்திகா, பிறகு செத்து போன பூமியை உயிர்ப்பிக்கிறானவன் யாருன்னு கேளுங்க. அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அப்ப வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது, மழையை கொடுக்கறதே அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருக்கு? அபூஜஹல்ட்ட இருக்குது, உத்துபாட்ட இருக்குது, ஷைபாட்ட இருக்குது, மக்கத்து காஃபிர்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அப்ப அவன் காஃபிரானா? அவன் எதற்காக காஃபிர் ஆகணும்?
இதையெல்லாம் விட கூடுதல் அவன் ஈமான பாருங்க, இவங்க பாஷையில சொல்றதா இருந்தா. இப்போ நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம், அவனும் ஹஜ்ஜுக்கு போனான். நாமெல்லாம் காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுவோம், அவனும் பண்ணுனான். நாமெல்லாம் சஃபா மருவா கடையில் நடக்கிறோம், அவனும் நடந்தான். நாமெல்லாம் இன்ன சஃபாவல் மருவத்தமின் ஷாயிர்லாம்ல, ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம்? லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக்கும்ல, அவனும் அதை சொன்னான். யாரு? மக்கத்து காஃபிர்களும் இதே தல்பியாவை சொன்னான். லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக்குன்னா என்ன செய்யறது? நம்மள மாதிரி ஹஜ் செஞ்சானே. அதே மாதிரி அல்லாஹ்வே இவர்களை பத்தி சொல்றான். இவர்கள் கடலிலே பயணம் செய்கிற பொழுது மழை அளவுக்கு அலை வருகிறது. அந்த அலை வந்த நேரத்தில் உடனே அவர்கள் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹுவை மட்டும் மன தூய்மையோடு, வேற யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாமல் அல்லாஹுவை மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மக்கத்து காஃபிர்களை இவ்வளவு தகுதிகள் இருக்கிறதுனா இவங்க நம்மால பார்த்தா முஸ்லீம் தானுங்க. நம்ம சமுதாயத்தோட சேர்த்தீங்கன்னா 50 பேர் முஸ்லீம். இப்ப அப்ப ரசூலுல்லாஹ் வந்து தேவையில்லாம ஒரு முஸ்லீமை சண்டையிட்டு முஸ்லீமை கொல்ல வழி பார்த்திருக்காங்க. அப்படி ஆகி போயிருமே. இதையெல்லாம் விட உச்சகட்டம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் நபிகள் நாயகம் யார்கிட்ட துவா கேட்டாங்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அபூ ஜஹல் யார்கிட்ட கேட்டான்? அவன் அல்லாஹ்ட்ட தான் கேட்டான். அல்லாஹும்ம இன் குன்து அலா ஹக்கின், இறைவா அல்லாவே நான் சத்தியத்தில் இருந்தா எனக்கு வெற்றியை கொடுத்துரு. ஒருவேளை முகமது தான் அவனுக்கு வெற்றியை கொடுத்துரு. இப்படி கேட்டவன் அபூ ஜஹல். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டா யுத்தத்துக்கே வந்தான். அவனை ஏன் காஃபிராக்குனாங்க? காரணம் என்ன? அதற்கான பதில அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யலுருஹும், எந்த தீங்கும் செய்ய முடியாத, வலா யன்ஃபஉஹும், எந்த நன்மையும் செய்ய முடியாதவற்றை அவர்கள் வணங்கினார்கள், வழிபட்டார்கள். யகூலூன, ஏன்பா இதை செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு இன்னொரு கடவுள்லாம் சொல்லல. இவங்கள மாதிரி இதுவும் கடவுள் அதுவும் கடவுள்லாம் சொல்லல. ரொம்ப தரம் தாழ்ந்த இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், நாங்க ஏன் வணங்குறோம்னா நாளைக்கு அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்துரை பேசி சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அந்த வக்கீல்களாக வணங்குறோம் நாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பேர் வச்சான்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே காஃபிர்களே அவங்கள கூப்பிடுங்கன்னா. இது வேற மார்க்கம், எனக்கு வேற மார்க்கம்னே சொல்லுங்கன்ட்டான். எது வேற மார்க்கமா? அல்லாஹுவையும் கடவுளாக எவன் நம்புறானோ அது வேற இஸ்லாமா? இஸ்லாமி இல்ல, வேற மார்க்கம். அல்லாஹு மட்டும்தான் கடவுள் எவன் நம்புறானோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அல்லாஹு மட்டும்தான் கடவுள் என்று சொல்பவன் முஸ்லிம். அல்லாஹுவும் கடவுள் தான் என்று கண்டதையும் சேர்த்துக் கொள்பவன் முஷ்ரிக், தெளிவான இணை வைப்பவன். இந்த வேறுபாடு கூட தெரியாம இவங்க என்ன பண்றாங்க? முஸ்லிம் பேர் இருக்குல்ல, அப்துல் கலாம் எல்லாம் முஸ்லிம், இப்படி கணக்கு சேர்த்துட்டாங்க. இந்த வாதத்தை நம்ம சொன்னோம், அப்ப அபூ ஜஹல் முஸ்லிமா, அப்ப உத்துபா ஷைபா முஸ்லிமான்னு கேட்டோம் வைங்க, உடனே நமக்கு இன்னொரு பதில் சொல்லுவாங்க. அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கலைங்க, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து சண்டை போட்டாங்க, இஸ்லாத்துக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. அப்துல் கலாம் செஞ்சாரா? எப்படின்னா இவர் என்ன செய்யல சொல்லுங்க? இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களை குஜராத்ல கொன்னு அழிச்ச நேரத்தில் வாஜ்பாய் கூட வாயை திறந்து மோடியை பார்த்து நீ 1 மாசத்துக்கு வெளியே வராத, தலை காட்டாதேன்னா அவங்களுக்குள்ள சொன்னான். அவன் சொன்னதை கூட அப்துல் கலாம் பேசலையே. இது உள்நாட்டு பிரச்சனைன்னு சொன்னது யாரு? அப்துல் கலாம் தானே. எதையாவது வாயை திறந்தாரா? தட்டி கேட்டாரா? இது சம்பந்தமாக நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான ஜனாதிபதியுடைய இடத்துல இருந்து பேசின ஒண்ணுமே செய்யலையே. RSS கைக்கூலியா இருந்து கொண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம்? இவர் இஸ்லாத்தை எதிர்க்கல, சரி எதிர்க்கலங்கிற லாஜிக்க பேசினாலும் முஸ்லீம் ஆயிட முடியுமா? அல்லாவுக்கு துரோகம் பண்ண எவனா இருந்தாலும் முஸ்லீம் ஆக முடியாது. இவ்வளவு ஏங்க, அப்துல் கலாமை விட கோடான கோடி மடங்கு உயரத்தில் இருப்பவர் யார்? அபூ தாலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப். அபூ லஹப் எதிரி, அவனும் தந்தையின் சகோதரர் தான். நபிகள் நாயகம் இஸ்லாம் சொல்லுவோம் மன்னவாரி எரிஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். அவன் எதிரி, அவனை விடுங்க. அபூ தாலிப் எதிரியா? அபூ தாலிப் எல்லா வகையிலையும் உதவி செஞ்சாரு ரசூலுல்லாஹ்வுக்கு. எந்த அளவிற்கு? அபூ தாலிபு கண்டே ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கிறதுக்கு எதிரிகள் பயந்து செத்தாங்க.
அந்த மாதிரி பக்கபலமா இருந்த அபு தாலிப் அவர்கள் இறந்த நேரத்தில் வரலாற்றில் சொல்லுவாங்க, இது ஒரு கவலை ஆண்டு. பக்கபலமா இருந்த அபு தாலிபும் இல்ல, தக்க துணையா இருந்த ஹதீஜாவும் இல்ல, ரொம்ப கவலை ஆண்டுன்னு நாங்க வரலாறுல. அவ்வளவு பக்கபலமா இருந்த அபு தாலிப் எதிர்க்கலைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியா இருந்தாரு, ஒத்துழைப்பா இருந்தாரு, உயிரோட்டமா இருந்தாரு. ஆனாலும் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் ஏத்துக்கல. அவர் நோய் வாய்ப்பட்டு படுக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, இவ்வளவு ஒத்துழைப்பு செஞ்சாரே, இவர் இந்த தௌஹீதுல இணைஞ்சிட மாட்டாரான்னு ரொம்ப ஆசைப்பட்டு கெஞ்சினார், நீங்க இந்த மார்க்கத்தில் ஏத்துக்க கூடாதான்னு கெஞ்சினார். அபூஜஹல் வந்து உட்கார்ந்துக்கிட்டான், வேணாம் போயிடாத, நம்ம அப்துல் முத்தலிப் மார்க்கத்திலே இரு. அப்துல் முத்தலிப் மார்க்கம் என்ன, அவுலியாவை வணங்குறது. இன்னைக்கு அப்துல் கார் ஜீலானி அவர் இவர் அவுலியான்னு சுத்திட்டு இருக்கான்ல, இந்த மாதிரி அல்லாவோட அவுலியா வணங்குற மார்க்கத்திலே இரு என்கிற கபர் வணங்கி மாதிரி அங்க இருந்தான். அவன் திணிச்சுக்கிட்டே இருந்தான், ரசூலுல்லாஹ் வணங்கவா அவுலியா வணங்கவா, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கவா, தூதராக ஏற்று அல்லாஹ்வை மட்டும் வணங்கவா, அல்லது நம்ம அவுலியா வணங்கவா? இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும்போது அபு தாலிப் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, இல்ல அப்துல் முத்தலிப் மார்க்கம் தான், மௌத்தாயிட்டாரு கடைசி நேரத்தில். இவ்வளவு ஒத்துழைச்சாருங்க, உதவி செஞ்சாருங்க, நேர்வழி கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர் தான், நேர்வழி கிடைக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டு உட்காரும் பொழுது அல்லாஹ் சொன்னா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பினவருக்கு நேர்வழி காட்ட முடியாதுப்பா, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷாஉ, அல்லாஹ் தான் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். அப்படின்னா நபிகள் நாயகத்தினுடைய பவர் இல்ல, உன்னுடைய நெருங்கியவருக்கே உனக்கு நேர்வழி காட்ட முடியல, நான் அவருக்கு நேர்வழியை நாடல, அவர் இப்ப வழிகேட்டில் இருக்கிறாரு டிக்ளேர் பண்ணானா இல்லையா அல்லாஹ்? இவ்வளவு ஒத்துழைச்சாரு, இருந்தாலும் அவரை முஸ்லீம்னு சொல்லிக்கலாம் இப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். வழிகேடர் முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு வழிகேடு, ரசூலுல்லாஹ் உடனே சரி இவருக்காக நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம் முடிவெடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், இவர் பாவத்தை நீ மன்னிச்சிரு, இவர் எதிரியா இல்ல, அதனால பாவ மன்னிப்பு தேட போறாங்க. உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், மா கானலி நபியின் வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். எந்த ஒரு நபியா இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் இணை கற்பிக்கிற முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாதுன்னு அல்லாஹ் ஓங்கி ஒரு அடி. இவ்வளவு பேர் ஆதரவாளராக இருந்த அபு தாலிபே இஸ்லாமியன் இல்லை என்று சொல்லுகிற நம்ம இஸ்லாத்துல அப்துல் கலாம் எந்த ஒரு அணுவுல பெறுவார்னு பாருங்க. அணுவின் தந்தைன்றாங்க, ஒரு அணுவு ஈமான் இல்லையங்க, எப்படி சேர்க்கறது இவர யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ஆஹா அவரை முஸ்லீம் இல்லை, இவருக்கு யார் அதிகாரம் கொடுக்கணும், யாரு கொடுக்கணுங்கிற. நபிகள் நாயகம் அழகா சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை பார்த்து நீ காஃபிர் என்று சொன்னால் நீ காஃபிர் ஆயிருவ, முஸ்லீம் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், குஃபார சொல்லலாம், இறை நிராகரிப்பாளரை சொல்லலாம், இணை வைப்பவர்களை சொல்லலாம். நான் கேட்கிறேன், அல்லாவே அடையாளங்கள் தான் இந்த முடிவெடுக்க சொன்னான். நீ இணை வைப்பவர்களை கல்யாணம் பண்ணாத, ஒருவேளை அவர் முஸ்லீமா இருந்தால், இப்படியே போனா என்ன பண்றது? அப்ப இணை வைப்பவர்கள் பின்னாடி தொழுகாத, ஒருவேளை அவர் முஸ்லீமா இருந்தால், இணை வைப்பவருக்கு ஜனாசா தொழுகை வேண்டாம், ஒருவேளை ஒரு முஸ்லீம், இப்படியே ஒருவேளைன்னு கேட்டா உலகத்துல 50 பேருக்கு தொலை வைக்கலாம். அப்ப இப்போ தற்கொலை பண்ணவனுக்கு தொலை வைக்க கூடாதுன்னு நம்ம, ஒருவேளை தற்கொலை செய்து துடிதுடிக்கும் போது மன்னிப்பு கேட்டு இருந்தால் இப்படிமா, நீ பாத்தியா? வெளிப்படையை வச்சுதாங்க முடிவெடுக்கணும், வெளிப்படை இல்லாம எந்த ரகசியத்தையும் பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், தற்கொலை பண்ணிட்டான், தற்கொலை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாவுறான், விழுந்துட்டான், கயிறு வந்து விழுந்துட்டான், துடிதுடிச்சு கொஞ்சம் உயிருக்கு குழைச்சு, யா அல்லாஹ் இது பாவம், இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்திரிக்கிறான், தடிக்கு விழுந்து செத்துட்டான். இது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படையா நமக்கு என்ன தெரிஞ்சது, தற்கொலை பண்ணி செத்தான், தொல்லக்கூடாது, முடிஞ்சிருச்சு. அவன் யாரு, அல்லாஹ்க்கு துரோகம் பண்ணிட்டான், அவனுக்கு தொல்லக்கூடாதுன்னு போய்கிட்டே இருக்கணும். ஒருவேளை மறுமையில எழுப்பி காட்டி இல்லப்பா அவன் இணை வைக்கலன்னா அது அல்லாஹ் பார்த்துக்குவான். வெளிப்படையை வச்சுதான் நம்ம முடிவெடுக்கணும். நம்மள்ட்ட ஒரு ஆள் உதவி கேட்கிறாரு, அவர் நம்மளை ஏமாத்துறா, நமக்கு தெரியல, என்ன இருந்தாலும் அவர் ஒரு வேளை ஏமாத்தி இருந்தா உதவி செய்யவே முடியாது. எப்படி செய்வீங்க? செய்யவே முடியாது. மனிதன் வெளிப்படையா பார்த்து தான் முடிவெடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கு. வெளிப்படையா பார்த்தா முஸ்லீம் முஷ்ரிக்னு டிக்ளேர் பண்ணணும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ஹரம் ஷரீஃப்ல காபத்துல்லாவுடைய எல்லையில இணை வைப்பாளர்கள் நுழையக்கூடாதுன்னு. சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணா, அவன் உள்ளத்தை புலந்தா பார்க்க முடியும். ஒருத்தன் கேட்கறான், என்னப்பா நீ அல்லாஹ் இணை வைக்கிற? இல்ல இணை வைக்கல. போ போ போ
இவ்வளவு செய்ய முடியும். ஒருத்தன் தெரியுது அவர் இதையும் வணங்குறாரு, அதையும் வணங்குறாரு, சிலையும் வணங்குறாரு, அவர் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் கூப்பிட முடியுமா? வெளியே போடான்றான். இதானே? அப்ப இந்த நிலைப்பாடு வெளிப்படையா வச்சு முடிவெடுத்துறணும். இதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற நிலைப்பாடு. அந்த பட்டியலின் வரிசையில் அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பவர்கள் என்று உனக்கு தெளிவாக தெரிந்து விட்டால் அவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதிகமான பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? தர்காவிற்கு ட்ரஸ்டியா இருக்கிறவன் தான் இதுக்கு ட்ரஸ்டியா இருப்பான். கேட்டா இல்ல, தர்கா வழிபாட்ட நம்பிக்கை இல்ல, சொத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். என்னத்தை பாதுகாக்கிறான்? அது என்ன நம்பிக்கை இல்ல ஆனா பாதுகாக்கிறேங்கிறது? இது ஒரு அளவுகோலா? எதுல நம்பிக்கை இல்லையோ அதை தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு வரணும். ஆனா இன்னைக்கு இணை கற்பிக்கக்கூடிய கபர் வணங்கிகள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியதையும், கபர் வணங்கிகள் தங்களை முஸ்லிம் என்ற சமுதாயத்தில் அங்கீகாரம் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அப்ப இது போன்ற நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை பரிசீலனை செய்து மீட்டுக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு நம்ம ஜமாத் தெளிவான ஆதாரங்களை முன்னெடுத்து வைத்து இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இவன் இணை வைக்கிறவன், இவன் முஸ்லிம் இல்ல, என்ன பேர் வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அவன் தெளிவாக தன்னை இணை வைத்தவனாக அறிவித்துக் கொண்டதால் அவனுக்கு நாங்க தொழ முடியாது, பாவம் மன்னிப்பு தேட முடியாது, இப்படி டிக்ளேர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி எதிர்கால தலைமுறை இருக்கு பாருங்க, அவன் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிருவான். கபரு தர்கான்னு போய் அங்க விழுந்தான், கடைசியில மன்னிப்பு தேடுற ஆள் இல்லாம போயிடும். இந்த நிலையை உணர்ந்து இவர்களை முஸ்லிம் என்று வக்காலத்து வாங்குறத தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இது இணை வைப்பு தான் என்பதை உணர்ந்து இணை வைப்பிலிருந்து மீண்டு வரணும். அல்லாஹ் நபிமார்களை கூட விட்டு வைக்கல. என்ன சொல்லிட்டான்? வழக்கது ஊகிய இலைக்க ஓ இலல்லதீன மின் கபலிக்க, நபியே உனக்கும் உனக்கு முன்னால் உள்ள எல்லா தூதர்களுக்கும் இதுதான், நீ இணை வைத்தாலும் நீ இணை கற்பித்தாலும் அமலுக்க, உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிருந்தான். அப்ப அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்கிறான், உலாய்க்க ஹபித்தத் ஆமாலுகும், இவர்கள் அத்தனையுடைய அமல்களும், இவர்களுடைய அனைத்து அமல்களும் அழிந்து விட்டது. வஃபின்னாரிகும் காலிதும், அவர்கள் நரகத்தில் தான் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள். அல்லாஹ் யாருக்கு நிரந்தர நரகத்தை தீர்மானிச்சுட்டானோ அவர்களுக்காக நம்ம போய் வக்காலத்து வாங்கி மன்னிப்பு விடுறா இறைவன் கேட்கக்கூடாது. இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பிறகு நம்ம கேட்கலாமா? இப்ராஹிம் நபிக்கே கொடுக்கலீங்க. அல்லாஹுவின் உற்ற தோழர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபி யார்? ஹலீலுல்லா, அல்லாஹுவின் உற்ற தோழர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் நபி கூட என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்? ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹி, அவர் அல்லாஹ்வின் பகிரங்க விரோதி, இணை வைப்பாளர் என்று அவர் புரிந்து கொண்டவுடன் தபர்ர மின்ஹு, தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு ஒதுங்கி கொண்டார். முடிஞ்சு போச்சு. இதுதான் அளவுகோலுங்க. அதனால அல்லாஹ் தான் கடவுள்னு ஏத்துக்கிறது இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு ஏத்துக்கணும். சரியா? நபிகள் நாயகத்திற்கும் மக்கத்து காஃபிர்களுக்கு இடையே ஹுதைபியா உடன்படிக்கையே நடந்துச்சு. ரசூல்லா சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹ்வின் பெயரால் நாங்க. அதுக்கு மக்கத்து காஃபிர் என்ன பதில் சொன்னா? பிஸ்மிக் அல்லாஹுமன்னு சொல்லு, அல்லாஹ்வின் பெயரால் சொல்லுங்க. எங்களுக்கு அல்லாஹ்வே தெரியும், அல்லாஹ்வின் பெயரால் தான் நாங்க எதையும் ஆரம்பிப்போம்னு. அவன் அப்படியா? அட நீ இனிமேல் நம்ம ஆள்ற, நீ எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் தானே ஆரம்பிக்கிற. சேர்த்தாங்களா ரசூல்லா? ரசூலுல்லாவுடைய கூட்டம் யாரு? அல்லாஹ்வை மட்டும் கடவுளாக நம்பி அல்லாஹ்க்கு மட்டும் ஆற்றல் அதிகாரத்தை ஒப்படைத்தவர்கள் தான் ரசூல்லா தரப்பு முஸ்லிம்கள். அல்லாஹ்வும் கடவுள், அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் இந்த அவுலியாவுக்கு, இந்த சமாதிக்கு, இந்த சூனிகாரனுக்கு, இந்த மந்திரவாதிக்கு, இந்த சிலைக்கு நாடுனா நடக்கும், இருந்தா இருக்கும். இப்படின்னா வைங்க பச்சை துரோகிகள். சரியா? அப்ப வெளிப்படையா அவன்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்க வேண்டியது என்ன? தெளிவான இறை நம்பிக்கை இருக்கா? இதுதான். ஒருத்தனை போய் துருவி ஆராய வேணாம், வெளிப்படையா நம்ம பார்க்கிறோம். என்னங்க தர்கா வழிபாடு? இல்ல அதுவும் இருக்குது. என்னங்க கோயிலுக்கு போறீங்க? எல்லா மதமும் சம்மதம். என்ன செய்யணும்? இருந்தாலும் என்ன பண்றது? அவர் அப்துல்லான்டாரு, தொழ வேண்டியதான். அப்படியே சொல்றது தொழக்கூடாது. அவனுக்காக பாவ மன்னிப்புங்கிற பேச்சுக்கு வரக்கூடாது. அவன் முஸ்லீம் என்ற கணக்குல சேரக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, கடைசி கட்டம் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த சமுதாயத்துல முஸ்லீம் அடையாளம்ங்கிற பேர்ல எதையாவது செஞ்சாங்கன்னா நம்ம போராடுவோம்ல, அப்ப பண்ணலாம். ஒண்ணு மட்டும் மார்க்கத்துல ஒரு அனுமதி இருக்கு. ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? பொதுவாக அனைத்து தரப்பு முஸ்லீம்ங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு வரக்கூடியவனுடைய அடையாள சின்னங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப நோக்கத்தை பார்க்கணும். இப்ப தர்காவை வந்து என்ன செய்யறான்? தர்காவில் வந்து ஆக்கிரமி பண்ணிக்கிட்டு போறான், பள்ளிவாசலுடைய சொத்துல ஆக்கிரமி பண்ணிட்டு போறான்.
அந்த பள்ளிவாசலை இணை வைப்பு நடக்குது நமக்கு தெரியுது. அந்த பள்ளிவாசல் இருக்கிற இமாம்கள் இணை வைக்கிறவங்களும் தெரியுது. ஆக்கிரமிப்பு பண்ணா பண்ணிட்டு போடாது, பள்ளியே இல்லை இப்படியே ஒதுங்குறது. எதிரிகள் என்னன்னு வெறி கொண்டு கிளை இறங்குறான், பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அபகரிக்கணும்னு இறங்குவான். அந்த நேரம் பார்த்து என்ன செய்வோம், சொத்தை மீட்பதற்காக வேண்டி களத்தில் நிற்போம். அது பொதுவாக மக்கள் பார்வையில் என்ன நோக்கத்தில் கை வச்சிருக்கிறான்னு பார்த்து நம்ம போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ண பிறகு மீட்டு ஒப்படைப்போமா, அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்குள்ள போவோங்கிறிய போக மாட்டோம். ஏன், இணை வச்சிட்டு இருக்கிற, இணை வைக்கும் போது அதை சொல்ல முடியாது. ஏன், இப்போ காபத்துல்லா இருக்கு, காபத்துல்லாவை ஆபிரகாம் மன்னன் அழிக்க வந்தான்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ் பறவை கூட்டத்தை வைத்து சூடேற்றப்பட்ட கற்களால் அந்த யானைப்படையை அழிச்சான். ஆனா காபத்துல்லாவுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா, 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்ணா, அழிஞ்சு சாவட்டும், நானே அழிக்க இருந்தேன். ஏன், அவ்வளவு சிலை இருக்குது, பள்ளிவாசலா மாதிரி வச்சிருக்கிறாங்க, நபிமார்கள் எல்லாம் சிலையாகி வச்சிருக்கிறாங்க. யானை வந்து மிதிச்சுக்கிட்டு போட்டு விட்டானா, எதிரிகள் பள்ளின்னு நினைச்சுதான் வரான், அப்ப விடக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்ணா, இது புனித பூமி, அந்த அத்தாட்சியை காப்பாத்துறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறான், காப்பாத்தினான். அதற்கு பிறகு நபிகளார் வந்தார்கள். அந்த காபத்துல்லாவுடைய அந்த அமைதி பாழாகிடக்கூடாது, மக்கத்து காஃபிர்களோட ஹுதைபியா உடன்படிக்கை போட்டார்கள். மக்கா வெட்டின் ஆட்சி கைக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, சிலையெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. செஞ்சாங்களா இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஒரு பள்ளிவாசல இணை வைப்பு நடக்குது, நம்ம தொழமாட்டாங்க, போய் அங்க இருக்கிற இமாம் பின்னாடி தொழமாட்டோம், மார்க்கப்படி அவன் முஸ்லீம் இல்ல டிக்ளேர் பண்ணுவோம். அந்த பள்ளி ஒருத்த கைப்பற்ற வரான், இது எங்கள் உரிமை, போராடுவோம், மீட்போம். ஒரு கட்டத்துல அதே பள்ளிவாசல்ல தேர்தல் நடத்தி தௌஹீதுவாதிகள், இறைவனுக்கு இணை வைக்காத ஏகத்துவாதிகள் ஜெயிச்சு வந்துட்டான், அப்ப இணை வைப்பை ஒழிச்சு கட்டிடுவோம். சரியா? இந்த வேறுபாடு வேற. ஆனால் மார்க்க ரீதியாக, வணக்க வழிபாடுகள் ரீதியாக ஒரு இறைவனுக்கு இணை வைப்பவன் என்று தெல்ல தெளிவா தெரிந்தால் அவனை திருமணம் முடிக்க கூடாது, அவன் பின்னால் தொழக்கூடாது, அவன் பள்ளி வயசலை நிர்வகிக்க கூடாது, நிர்வகிக்க நாம் சம்மதிக்க கூடாது, அவன் இறந்து விட்டால் அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, இது தெளிவா நம்முடைய குடும்பத்தில் போய் எச்சரிக்கை செஞ்சிடணும். நாளைக்கு நீங்க இப்படி போயிட்டீங்க, நான் மன்னிப்பு தேட முடியாது, என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொன்னால் பிற்காலத்தில் அவர்கள் மாறுவதற்காவது உங்களுடைய வரட்டு பிடிவாத காரணமா இருக்கும். கடைசி காலத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது காரணமாயிடும். இல்லைன்னா நான் ஏமார்க்கத்தை தான் இருப்பேன் வழிகிட்டு போயிடுவார்கள். அவர்களை அந்த வழிகேட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பணியை ஒவ்வொரு ஏகத்துவவாதி நம்ம செய்யணும். கடைசியில் மௌத்தானதுக்கு பிறகு இணை வைச்சவனா மௌத்தாயிட்டானேன்னு சொல்லி புண்ணியம் இல்லை. நாம வாழுகிற பொழுது அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.